சிக்கனு மீன் அந்த மாதிரி உப்புமா சாப்பிடுவோம். ஆசை வச்சு அந்த டைம்ல மட்டும் எடுத்துக்கிடுவேன். ஒரு வாரத்துல ஒரு நாள். மறுபடி கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் சாப்பிடுறது இல்ல. அது எவ்வளவு இருக்கும்? 1 லிட்டர். 1 லிட்டர். அப்ப 2 லிட்டர் குடிக்கிறீங்கல்ல? ஆமா, 2 கேன் அந்த மாதிரி குடிப்பீங்க. கண்டென்ஸா குடிப்பீங்களா இல்ல என்னைக்கு? ஏன்னா தண்ணி சத்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது வந்து தண்ணி குடிக்காதனால மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. இன்னொன்னு போர் இருக்கும், நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸுக்குள்ள தண்ணி சேர முடியாம கூட இருக்கலாம். சரியா? அதுல ஏதாவது பார்ட்டிகிள்ஸோ போய் அடைஞ்சிருந்துச்சுன்னா தண்ணி சேராம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, மேலோட்டமா இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின்னோட லேயர். ஆயிலியா இருக்கா? இந்த ஆயிலி பாதியிலே கட் ஆகுது, தெரியுதா? கொலாஜன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் கொலாஜன் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓகேவா? கொலாஜன்னா நம்ம ஸ்கின் சாஃப்டா வச்சிருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த ஸ்கின் வந்து சாஃப்டா இல்ல அப்படின்னா அந்த கொலாஜன் டேமேஜ் ஆகுது அர்த்தம், பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டேமேஜ் ஆகுது. ஆமா, இந்த நெத்தியில நல்லா தெரியுது, இந்த சைடுல கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கின்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேவா? எந்த அளவு ஸ்கின் இருக்கு நம்ம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடும். கண்டுக்காம விட்டோம் ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு. நம்ம கொஞ்ச நாள் தாண்டி என்ன யோசிப்போம், இது மெயின்டைன் ஆகணும்னு யோசிப்போம், அது மாறி போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கின்னோட ஜெனரல் ரிப்போர்ட். ஓவராலா இது கொஞ்சம் லூசா தான் இருக்குது. நம்ம லூசா சிஸ்டம்ல பாத்துக்கோங்க, உங்க ஸ்கின் தெரியும். சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் நல்லாவே இருக்கு. இந்த ஹேர் நல்லா கொட்டுமே, கொட்டலையா? ஹேர் கொட்டும், அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிற இடத்துல இருந்து ஹேருக்கு கொடுக்கணும், ஸ்கின்னுக்கும் கொடுக்கணும். ரெண்டுக்குமே கொடுக்காம இப்படியே அடைச்சு வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மேலேயும் போவாம கீழேயும் போவேன். அப்ப ரெண்டுக்குமே கிடைக்காதுல்ல, சேம் லெவல்ல அஃபெக்ட் ஆயிரும் ரெண்டுமே சேர்ந்து. ஓகேவா? சோ அப்போ என்னன்னா நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின் கம்பைன்டா பண்றது நல்லது. ஓகேவா? இன்னொன்னு டேண்ட்ரஃப் இருக்கும்போது எப்பவுமே டேண்ட்ரஃபை கிளியர் பண்றது நல்லது. ஏன்னா ஸ்கின்னுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்னா அந்த பிம்பிள்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ மெயினா டேண்ட்ரஃபை சரி பண்ணணும். அப்புறம் கூட என்ன பண்ணணும், ஃபேஸை வந்து பார்த்து. சரியா? ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து OLT அப்படின்னு பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். ஓகேவா? OLTனா ஒரு 45 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட் டைமிங் இருக்கும். ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டெப்ஸ்லயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி உங்களுக்கு டைமிங்ஸ் இருக்கும். 5 ஸ்டெப்ஸ்லயே ஒன்னொன்னா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் செஷன்ஸா இருக்கும், எந்த அளவு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு அனலைசிஸ் பண்ண ஸ்டெப் இருக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு இப்போ எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப். இப்போ டேண்ட்ரஃப்மே இந்த இடத்துல டேண்ட்ரஃப் இருக்கும், இன்டர்னலா டேண்ட்ரஃப் இருக்கும்ல. ஸோ 2 இடத்துல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபும் அதே மாதிரி எடுக்கிற மாதிரி உள்ள ஸ்டெப்ஸ் இருக்கும். லாஸ்டா IRR லைட் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டேண்ட்ரஃபை எடுத்துரும் அப்படிதானே, அப்போ கம்ப்ளீட்டா கிளீனா மாறிடும். அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து பயோஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய பெரிய சீப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல லைட் பாஸ் ஆகும், வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அதுல இந்த இடத்துல நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாருக்குமே பிளட் வெசல்ஸ்ல இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூட்ல போய் உட்காந்துக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது சத்து கிடைக்காம ஸ்டாப் ஆயிரும்ல. சோ அதுக்கு வந்து வைப்ரேட் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் இன்னொரு செல்லு கூடாடி சேராம சுத்தம்ல, அப்படி சேர்ந்தாதான் செல்ல மல்டிப்ளிகேஷன் நடக்கும். சோ ஒரு இன்குபேட்டிங் மெத்தட் மாதிரி. இப்போ முட்டை எல்லாம் பொரிய வைக்கிறோம்ல, ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி இருக்கும், ரெண்டு சேர்ந்துதான் என்ன ஆகும்னா பொரிக்க வைக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த செல்லு ப்ரொடியூஸ் ஆகணும்னா இந்த மாதிரி லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம். IRR லைட் யூஸ் பண்றோம். ரெட் லைட் இருக்கும், பாக்டீரியல் எஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயம் எல்லாம் அதுல இருக்கிறதுனால நமக்கு டேண்ட்ரஃப்ல ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஹேர் ரூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைச்சிரும், ஹேர் வளருக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ இது பண்ணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நமக்கு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் பிம்பிள்ஸ் வராம தடுக்கும். ஓகே, குட்டி குட்டியா டைனி பம்ப்ஸ் மாதிரி வருதுல, அது வராம தடுக்கும். சரியா? ஸோ இது ரெண்டும் கம்பைண்டா எடுக்கலாம். ஃபேஸுக்கு பாத்தீங்கன்னா சாலி பீல் மாதிரிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 21 டேஸ் கேப்ல வருவீங்க. இப்போ இதுன்னா 7 டேஸ் கேப்ல வருவீங்க. சாட்டர்டே சண்டேஸ் எல்லா நாளும் அவைலபிள் தான். சண்டேயும் உண்டு. சண்டே உங்களுக்கு லீவா இருக்குமோ? சண்டே கூட வந்துக்கலாம். நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வந்து எடுத்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 21 நாள் கேப்ல ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வருவீங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இடையிலேயே ஒரு பீலிங் செஷன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த டர்ட் டஸ்ட் எல்லாமே இந்த போர்ஸ்க்குள்ள போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிற மாதிரி பீலிங் செஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி கம்பைன்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட சண்டே அந்த மாதிரி வரலாமா? தாராளமா வந்துக்கலாம். இது உங்களோட விஷ் தான். சோ அப்படி வரும்போது உங்களுக்கு என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டா நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேரும்
பேஸும் சேர்ந்து வந்து சரியாகிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு அந்த டைனி பம்ப்ஸ் குட்டி குட்டியா வருது, இச்சிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து சரி கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இது கூடயே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட்ஸ் எத்தனை நாளைக்கு வரணும் நான் சஜஷன் எல்லாமே சொல்றேன், மொத்தமா சேர்த்து சொல்றேன். ப்ராடக்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும் மெயின்டெனன்ஸ்க்கு, ஓகேவா? கூடயே நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்படி சொல்றது, குளுட்டதைன் ஃபாலோ பண்ணலாம் லிவர் டீடாக்ஸ் பண்றதுக்கு, ஓகேவா? டீடாக்ஸ்னே இருக்கும். இப்ப நமக்கு ஆரஞ்சு, ஹனி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ற மாதிரி டீடாக்ஸே கொடுக்கும். சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். சோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற மாதிரி வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம என்ன நினைப்போம், ஒல்லியா இருந்தா எக்ஸசைஸ் வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். கிடையாது. நம்மளோட செடன்டரி லைஃப் ஸ்டைல், இப்ப நீங்க உட்காந்துட்டே இருக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி, சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க கம்பேரிட்டிவ்லி எல்லாமே சேர்த்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஓகேவா?